Hi, hello, vanakkam, welcome to Ashvika Pure Silks. நாம நேற்று என்ன கலெக்ஷன் பார்த்தோம்னா ஆல் செல்ஃப் பிரைடல் கலெக்ஷன் பார்த்தோம் வித் பார்டரோட பார்த்தோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் saree, இது ஆல் செல்ஃப் பிரைடல் கலெக்ஷனு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன் காலையில் பேசணும்ல செல்ஃப் கலரு ஃபேன்சி மாடல் அதுதான் லாஸ்ட் டைம்னு சொன்னீங்களே, லாஸ்ட் டைம் நம்ம செல்ஃப் கலர் தான் போஸ்ட் வரும் பிரைடல் இல்லையா வித் பார்டரோட. ஸோ ஆல் செல்ஃப் ஃபேன்சி மாடலோட பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா அதே தான், பட் வந்து பார்டர்லெஸ் saree. இதுவும் வந்து பிரைடல் கலெக்ஷனு. ஸோ saree பார்த்தாலே தெரியும் ஸ்டாக் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஸோ முந்தானேத்து போட்ட வீடியோவில் ஸ்டாக்லாம் கம்மியாயிடுச்சு, நிறைய பேர் புக் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப தேங்க்யூ. இப்போ வந்து புதுசாக ஒரே கஸ்டமர் 14 saree புக் பண்ணிருக்காங்க. ஒரே கஸ்டமர் 14 saree புக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எங்களுக்கு. ஸோ அதுவும் மாதிரி நீங்களும் அதே மாதிரி பிரைடல் கலெக்ஷன் புக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ரைஸ் பண்ணுமோ பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணித்தரோம். கடைசியில் ப்ரைஸும் நாங்கள் சொல்லுவோம். பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவோம். 7200 சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ சாரி பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ 7000க்கு 14 sarees நான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா என்ன மேனுஃபேக்சரிங்கிறதுனால என்னால் அந்த விஷயத்த பண்ணி தர முடியும். ஆமாம், மோர் தென் 10 sarees மேலே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து அதில் வந்து லெஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சிங்கிள் பீஸ் ஆனால் அதே ரேட்டு தான், கண்டிப்பாக அதே ரேட்டு தான் நாங்கள் கொடுப்போம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்னால பெஸ்ட் ஏதாவது நீங்க ரெக்வஸ்ட் பண்ணாலும் என்னால பண்ணி தர முடியும். என்ன ரீசனா ஒரு 100-200 அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும். ஷாப்ல மாதிரி 1/3 வச்சுட்டு 2% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி என்னால பண்ணி தர முடியாது. நான் போடுற ரேட்ல இருந்து என்னால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நீங்க கேட்டா என்னால கண்டிப்பா அது பண்ணி தர முடியும். பட் மேனுஃபேக்சரிங்ல என்னோட பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கலெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். எஸ் வாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஃபேன்சி மாடலில் வந்து லைட் வெயிட் பார்த்தோம். அதாவது சேரீல எந்த ஒர்க்குமே இல்லாமல் சும்மா லைட்டாக ஃப்ரீயாக வந்து அந்தந்த இடத்துல சின்ன சின்ன புட்டாஸு, பார்டர்லேயும் வந்து எந்த ஒர்க் இல்லாமல் ப்ளைனாக விட்டு ஒரு லைனிங் ஒர்க், அதாவது ஜரிகை லைனிங் ஒர்க் பண்ணியிருந்தோம். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம த டே பிஃபோர் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா பிரைடல் கலெக்ஷன், அதே பிரைடல் கலெக்ஷன் தான். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபேன்சியாக நம்ம சிறுமுகையில் பிராண்டட் இது. அதில் என்ன பிரைடல் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழங்காலத்து டிசைனாக. எஸ் அந்த காலத்தில் என்னென்ன ராணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இருந்தது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் கிடையாது, எல்லாமே 3D மாடல். எல்லாம் 3D மாடலாக இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துடும். இதில் வந்து பாருங்கள், நம்ம அந்த காட்டுற விஷயம் ஒன்று தான். பல்லுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கு, அது கோல்டு ஜெரி ஒர்க்கில் பண்ணியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி வந்து பார்டராக கொடுத்துருக்கு. சில்வர் ஜெரியை பார்டராக கொடுத்துருக்கு. பல்லுவில் வந்து கோல்டு ஜெரி ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் பாடியில் ஃபுல்லாமே கோல்டன் ஒர்க்கு வித் 3D மாடல் தான். ஒரு ஹார்ட் இன் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சாரீ ஃபுல்லாமே கொடுத்துருப்போம் நாங்கள். இது இங்கே மட்டும் இல்லை, சாரீ டாப்லேருந்து எண்டு வரைக்கும் அதே தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெருசாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த காஞ்சிபுரம் சில்கை விட வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரைடல், அதுவும் பிரைடல் தான், இதுவும் பிரைடல் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். என்னென்னா நம்ம பாயில் பண்ணுற மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, சாஃப்ட் சில்க்கு. ஸோ அந்த சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அதிகமாக பாயில் பண்ணுவோம். ஸோ அப்படி பாயில் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து அதிகமாக பாயில் பண்ணுவோம் அதை. ஸோ அப்படி பாயில் பண்ணும்போது இதோட மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் ஆகிடும். காஞ்சிபுரத்தில் அப்படி இல்லை, டெம்பரேச்சர் கம்மியாக வச்சு பாயில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதில் ஜரிகை அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் ஜரிகை அதிகமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் சேம் மெட்டீரியல் தான். ஜஸ்ட் அண்ட் டெம்பரேச்சரில் பாயில் பண்ணுறதுல தான் இந்த 2 வேரியேஷன் வருதே தவிர, காஞ்சிபுரம் பியூர் சில்க்கு இது வந்து பியூர் சில்க் கிடையாதுங்கிறது இல்லை. இது கொஞ்சம் அதிகமாக டெம்பரேச்சரில் பாயில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேற எதுவும் தெரியும். சாஃப்ட் சில்க்னா என்ன இருக்கு, வெயிட் கம்மியாக இருக்கிறதா. பியூர் சில்க்ல சாஃப்ட் சில்க் எப்படி இருக்கும், இதுதான் டிஃபரன்ஸ். ஆல்ரெடி நிறைய பேருக்கு காஞ்சிபுரத்தில் விற்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன டிஃபரன்ஸ், இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். எங்கள் ஊரில் பண்ணுறது சாஃப்ட் சில்க்ஸ். நேமே பேர் போன சிறுமை வந்து சாஃப்ட் சில்க்ஸ், பியூர் சில்க். எஸ், பியூர் சில்க் தான். பட் டெம்பரேச்சரில் பாயில் பண்ணுற வேரியேஷன் மட்டும்தான் வேறையே தவிர மற்றபடி ரெண்டுமே ஒன்றே தான். இதுலேயும் அதே போல் தாங்க, ஃபுல் பிரைடல் தான். பல்லுலேயும் ஃபுல் ஒர்க்கு, பாடிலையும் டாப் டு எண்ட் வரைக்கும் ஒர்க்கு. ப்ளவுஸில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக விட்டுருவோம்.
இதில் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பிரைடல்லாம் கொஞ்சம் பார்டர்லாம் இருந்துச்சு. பார்டர் கிடையாது, இதில் பார்டர் வைக்கல. ரீசன் என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு கேட்குற கஸ்டமர்ஸுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. இதில் என்னென்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். பார்டர்லேயும் சரி, இந்த கை ரிப்ளே ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்க என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் என்ன மெத்தட் வேணும்னாலும் ஆரி ஒர்க்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சாரீக்கும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒவ்வொரு சாரீக்கும் கண்டிப்பாக ப்ளவுஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ப்ளவுஸ் இல்லாமல் ஒரு சாரீ கூட எங்கள் கிட்ட இருந்து வராது. இதுதான் ரியாலிட்டி. கரெக்டாக. ஆமாம். ஸோ இதில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். பிரைடல் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். எஸ். ஸோ வீடியோ எண்டில் இது எல்லா சேலையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ 2-3 சேலையும் நாங்கள் வந்து சாம்பிளுக்கு இப்போ எடுத்து கையில் காட்டுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள் இதே டிசைன்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இதே டிசைன்ஸ் தான் அதுவும். ஆமாம். இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு மயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டிசைன் ஒர்க்காக சாரீ ஃபுல்லாக போட்டிருப்போம். பீகாக் அதே விஷயந்தான் இதுலேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். கலர் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது. ரெண்டுமே ஒரே டிசைன்ஸ் தான், பட் கலர் காம்போ மட்டும் வேறு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது மட்டும் அந்த டிசைன்ஸ் மட்டுமா இருக்குன்னு கேட்குட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்த டிசைன்ஸும் வேறு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பாடியில் இருக்கிற டிசைன்ஸ், இந்த பாடியில் இருக்கிற டிசைன்ஸும் வேறு. இது வந்து சூரியகாந்தி பூ இருக்கு இல்லைங்களா, அதோட டிசைன்ஸ். மாற்றி எவ்வளோ ஒர்க் உங்களுக்கு எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒர்க் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் எது, பல்லு எது, பாடி எது, பார்டர் எது, எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ இது எதுக்காக நம்ம முன்னாடியே வீடியோ போடாமல் இதை போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த வீடியோவை போடணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 35-37 சாரீஸ் இருக்குது. எல்லாமே பின்னாடி வீடியோவில் வரும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் நம்பரில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப்லேயே வரும். ஆமாம், வீடியோலேயே வரும், டிஸ்பிளேலேயே நம்பர் வரும். ஒரு வேளை வந்து நான் இதில் ரெகுலராக நான் ப்ராடக்ட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்பிளேல வர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க, நீங்கள் கேளுங்க. நான் ரெகுலராக உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக என்னோட அப்டேட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். எப்படிப்பா? நல்ல கொஸ்டின். எஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ வந்து நைட்டு இல்லைனா மார்னிங் தான் போஸ்ட் பண்ணுவோம். இதை வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் முன்னாடியே போட்டுருவோம். ஆமாம். ஸோ அதனால நீங்கள் உள்ளே வரதா பெட்டர். நீங்கள் உள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த கலெக்ஷன் நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சேலையோட விஷயங்களை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது என்ன சாரி, எப்படி இது வந்து டிசைன்ஸு, இது வந்து என்ன மாதிரி பார்டர் இருக்கா, பார்டர் இல்லையா, அதை பற்றி எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அவர் தான் இதை பற்றி தான் அவர் சொன்னார். நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அது ரியாலிட்டி என்ன காரணம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் முன்னாடியே போட்டுறோம். ஏன் யூடியூப்பில் லேட்டாக வருதுன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற விஷயத்தையாகட்டும் மற்ற வீடியோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கமெண்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. பட் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் நாங்கள் ஃபோட்டோஸ் போட்டுருவோம். அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் எக்ஸாக்ட் 95% இருக்கும். ஸோ அந்த 95% எக்ஸாக்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபோட்டோஸில் நம்ம எடுத்துடலாம். நம்ம நார்மல் மொபைல் வச்சு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். கேமரா, வெப்கேம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு முதல்ல குரூப்பில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் குரூப்புக்குள்ளேயே முதல்லயே வந்துட்டீங்கன்னா முன்னாடியே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இந்த சாரிக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்க் மார்க் சர்டிஃபிகேட் டேக் இருக்கு. கண்டிப்பா இதுல இன்னொன்னு போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே சாரிக்கு அடிச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சாரி எடுப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எடுப்பா இருந்தாலும் சரி அடுப்பா இருந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிறேன்றாங்க. அதனால இனிமேல் வாட்ஸ்அப்ல நம்ம போஸ்ட் போடும்போது டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு போட்டுடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஏன்னா வந்து எல்லாரும் சங்கடப்படுறாங்க. ஏன் நான் உனக்கு இவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே, நீ எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி கூட சண்டை போடுறாங்க. ஸோ அது என்னன்னா முதல்ல கேட்கறவங்களுக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ரெண்டா ஆமா அவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேலரி வந்து நாங்கள் புக் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பர்சன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேமெண்ட் கூட போட வேணாம். ரீசெலராக இருந்துச்சுன்னா புக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணி வச்சிடறேன். ஓகே. அப்போ ஒன் டே நாங்கள் பார்ப்போம். 24 hours வித் டைம். நெக்ஸ்ட் பர்சன் யார் கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு நம்ம டிஸ்பேச். அதுவும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அதை பண்ணுவோம். அப்புறம் கேட்காம பண்ண மாட்டோம், கேட்டுட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு சங்கடமாக போயிடும். நீங்கள் வந்து 1 or 2 days நான் 24 hours வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்கேஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ரீசெலராக இருந்தீங்கன்னா கஸ்டமர் எதாவது பே பண்ணலன்னா 1 day ஹோல்ட் பண்ணி வைப்போம். அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க கஸ்டமருக்கு நாங்கள் ஆமாம் உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட கேட்போம். இல்லை அப்படிங்கும்போது சொல்லும்போது நாங்கள் வேற ஒருத்தங்கிட்ட
சாரியை சோல்ட் பண்ணிக்குவோம். இதுதான் ரீசன். என்னன்னா ரீசெல்லர்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். வேறு யார், அதாவது பிஸ்னஸில் இடையில வந்து வாங்குறவங்களும் எனக்கு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. பட் ரீசெல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி 5 to 10 சாரீஸ்க்கு மேலே ஒவ்வொரு ரீசெல்லரும் பண்ணுறாங்க. நம்ம குரூப்லேயே 3000 ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதில் எல்லாமே சேல் ஆகுதானா கிடையாது. முக்கியமான எல்லாருக்கும் அவைலபிலிட்டி, யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கஸ்டமருக்கு அனுப்பிச்சு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் புக் பண்ணி டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஆமாம், நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. வித்தவுட் பார்டர்லெஸ் பிரைடல் கலெக்ஷன். எஸ், நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் நியூ கலெக்ஷனோட. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். கரெக்ட். எஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.